தனக்கு எதிராக மகனே கலகம் செய்கிற பொழுது நம்ம என்ன பண்ண முடியும்ன்றதான அவருடைய. அப்ப அன்னைக்கே ரிட்டையர் ஆயிட்டாரு. அன்னைக்கே அவர் ரிட்டையர் ஆயிட்டாரு. அதுக்கு மேல அவருக்கு என்ன ரோல் இருக்கு? நீங்க எதுக்காக தலைவர் பதவியை கொடுத்தீங்க? மகன் வந்து நான் செத்தே போயிட்டேன். 8 மாவட்ட செயலாளர் தான் வந்து உட்கார்ந்துட்டு அது இருக்காங்க. இப்போ நான் சொல்றது 2022ல ஏன் மகனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணீங்க? முடியாதுப்பா, நீ வெயிட் பண்ணுப்பா, நான் இருக்கிற வரைக்கும் அவர் தான் தலைவரா இருக்காரு, மணி தான் தலைவரா இருப்பாரு, நான் இங்கதான் இருப்பேன், நீ பொறுமையா இரு, உனக்கு உரிய பதவி நான் தருவேன் அப்படின்னு சொல்லி ஸ்ட்ரிக்டா சொல்லியிருக்க வேண்டியதானே. மாறா இவர் என்ன பண்றாரு? இவர் மணியை கூப்பிட்டு பேசியிருக்கிறாரு. யாரு? ஜிகே மணியை கூப்பிட்டு பேசியிருக்கிறாரு. அவரு பகுத்தறிவான சிந்தனை உள்ளவரா இவர் ப்ரொஜெக்ட் பண்றாரு. அவர் போய் மச்சனன்ட்ட சொல்லி மச்சனன் ஜோசியம் பார்த்துட்டு வந்து 1.5 மாசம் கழிச்சு பண்ணலாம்னு மே மாசம் அந்த பட்டாபிஷேக விழா நடைபெற்று இருக்கிறது. அப்ப இவர் என்ன பொறுப்பு கொண்டு வந்தாங்க? மணிய கௌரவ தலைவர் அப்படின்னு சொன்னாங்க. இப்ப என்ன நடந்துகிட்டு இருக்கு? மணி கௌரவ தலைவராகவும் இருக்கக்கூடாது அப்படின்னு தான் கடந்த பொதுக்குழுல இருந்து பஞ்சாயத்து நடந்து கொண்டு இருக்கிறது. இதுக்கிடையில ராமதாஸ் வந்து இன்னொரு விஷயத்தையும் குறிப்பிடுகிறார். என்னன்னா, மகனை மினிஸ்டர் ஆக்குறதுக்கே எனக்கு விருப்பம் இல்லை. இப்ப 2022ல இருந்து தாத்தா 2004க்கு போயிட்டாரு. 2004ல நடந்த கதையை சொல்றாரு. அப்போ அவர் என்ன சொல்றாருன்னா, தலித் எழில்மலையை நாங்க வந்து கட்சியினுடைய பொதுச் செயலாளராக வச்சிருந்தோம். அவர் தான் எங்க கட்சியில முதல் கேபினட். வன்னியர்கள் 4-5 பேர் இருந்தாலும் கூட நாங்க வந்து தலித் எழில்மலைக்கு தான் ப்ரையாரிட்டைஸ் பண்ணி கொடுத்தோம் அப்படின்னு சொல்றாரு. தலித் எழில்மலை எத்தனை நாட்கள் அமைச்சராக தொடர்ந்தார்? 1998ல வாஜ்பாயோட கூட்டணி அமைத்து வெற்றி பெற்று தலித் எழில்மலை வந்து யூனியன் மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் ஃபார் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட் அந்த பொறுப்பை ஏற்றுக்கொள்கிறார். அதாவது குடும்பம் மற்றும் சுகாதார துறையினுடைய ஒரு இணையமைச்சராக பொறுப்பேற்றுக் கொள்கிறார் தலித் எழில்மலை. அந்த ஆட்சி 13 மாதங்கள் தான் நிலை பெற்றிருந்தது. எப்போ அந்த ஆட்சி கலைந்தது? ஜெயலலிதா வாஜ்பாய்க்கு கொடுத்து கொண்டிருந்த ஆதரவை விலக்கி கொண்ட போது அந்த கூட்டணி உடைந்தது. வாஜ்பாயினுடைய அரசு கவிழ்ந்தது. ஜெயலலிதா ஏன் வந்த வாஜ்பாய் கூட்டணியிலிருந்து வெளியேறினார்? திமுக அரசாங்கத்தை கவிழ்க்க சொன்னார், வாஜ்பாய் மறுத்தார். உடனே ஜெயலலிதா தன்னுடைய கட்சி தொண்டர்களிடம் சொல்லி கூட்டணியிலிருந்து வெளியேறுவதாக அறிவித்து விட்டார். இதை பத்தி வைகோ ரீசெண்டா ஒரு பேட்டி கொடுத்திருந்தாரு. அந்த பேட்டியில ரீசெண்டானா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்தது, இப்ப வைரலா மறுபடியும் சுத்திக்கிட்டு இருந்துச்சு. வைகோ எப்படிப்பட்டவர் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஜெயலலிதா ஒன் ஃபைன் டே யாரெல்லாம் கூப்பிடுறாங்க? கூட்டணி கட்சியை சேர்ந்த எல்லாரையும் கூப்பிடுறாங்க. வைகோ வர்றாரு, ராமதாஸ் வர்றாரு, மற்றவங்க வர்றாங்க. இப்போ வைகோ என்ன சொல்றாரு? நம்ம கலைச்சிடலாம் அப்படின்னு சொல்லும் பொழுது, இல்லம்மா சுதந்திர தினத்துக்கு கொடியேற்றணும், அதனால வேண்டாம் அப்படின்னு இவர் மறுக்கிறாரு. உடனே நாவலர் வந்து ஆமா வைகோ சொல்றது சரிதான். அப்ப ராமதாஸ் என்ன சொல்லியிருக்கிறாரு? நீங்க கொண்டு வாங்கம்மா வெள்ளை பேப்பரை, நான் கையெழுத்து போட்டு தர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு வாஜ்பாய் ஆட்சியை கலைப்பதற்கு துடியாய் துடித்திருக்கிறார். யாரு? ராமதாஸ் துடித்திருக்கிறார். அது என்ன காரணம் அப்படின்றது நமக்கு தெரியல. ஒருவேளை தலித் எழில்மலைக்கு 13 மாதங்கள் போதும், இதுக்கு மேல தேவையில்லை அப்படின்னு கூட நினைச்சிருக்கலாம்.